இந்த மனிதர்கள் ஏன் இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா, இப்போ நம்ம குரங்குகள் முதல்ல நம்ம குரங்குகளாக இருந்தோம். இப்போவும் நம்ம குரங்கு தான். முதல்ல விலங்குகளாக இருந்தோம். இப்போ தான் விலங்கு தான் அந்த விலங்கு நிலை தான் மாறி மனிதராக மாறியிருக்கோம். நம்ம இப்போ முதல்ல விலங்குகளாக இருந்த குரங்குகள் இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறது. அவ்வளோதான். மனிதர்களாக அந்த குரங்குகள் இப்பொழுது இருக்கிறது. அவ்வளோதான். நம்ம இப்போவும் குரங்கு தான். ஆனால் மனிதர்களாக இருக்கிறோம். முன்னாடி விலங்காக இருந்தோம். விலங்குகளாக வாழ்ந்து கொண்டிருந்த போது குரங்குகளாகிய நாம் தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். யாரும் யாருக்கும் உதவி செய்கிறது கிடையாது. அதை எடு, இதை செய் அப்படின்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்துறது கிடையாது. எனக்கு மருந்து வாங்கிட்டு வா, கடைக்கு போயிட்டு வா, இப்படி உத்தரவிடுறதே கிடையாது. குரங்குகளாக அவங்கவுங்க பிற உயிரினங்கள் பாருங்கள், பிறரை வேலை வாங்குறதே கிடையாது. ஆனால் அவைகள் ஒன்றை ஒன்று சார்ந்து தான் இருக்குது, கூட்டமாக தான் இருக்குது. அதுதான் ஒரு உயிரினம். அந்த இப்போ ஒரு ஆடுகள் இருக்குன்னா கூட்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஆடு இன்னொரு ஆட்டுக்கு செய்கிற உதவி என்ன தெரியுமா? கூட்டமாக இருக்கிறது மட்டும்தான். மற்றபடி உதவியெல்லாம் செய்கிறது கிடையாது. எனக்கு அந்த புல்லை எடுத்து கொடு, இந்த இலையை எடுத்து கொடு அப்படின்னு எந்த ஆடும் மாடும் எதுவும் கேட்குறது கிடையாது. அந்த சாணியை தூர கொஞ்சம் அள்ளி போடு, அல்லது தள்ளி போய் சாணி போடு அப்படின்னு எதுவும் சொல்கிறது கிடையாது. அந்த மாதிரி தான் பிற உயிரினங்களோட வாழ்க்கை. பிறரை வேலை வாங்குறது, எக்காரணம் கொண்டும் பிறர்கிட்ட உதவி வாங்குறதே கிடையாது. தனித்தனியாக தான். கூட்டமாக வாழ்ந்தாலும், குரங்குகளாக இருந்தாலும் சரி, கூட்டமாக வாழ்ந்தாலும் உதவிங்கிறது கிடையாது. ஒரு தாய் தான் தனது குஞ்சுகளுக்கு அல்லது ஒரு குட்டிகளுக்கு உணவு கொடுக்குமே தவிர, பால் கொடுக்குமே தவிர, இறை கொடுக்குமே தவிர, மற்றபடி வளர்ந்துட்டா யாருக்கும் உதவி செய்கிறதே கிடையாது. அப்போது மனிதர்களுக்கு நம்ம மனிதர்களாக மாறணும்ல. விலங்குகளாக இருந்தபோது அப்படி தான் இருந்தோம். யாரும் நம்ம எப்படி ஒரு பிற உயிரினங்கள் எப்படி இருக்குதோ, பிறருக்கு உதவி செய்யாமல் வாழ்ந்ததோ, அதுபோல் தான் நாமளும் என்ன பண்ணோம்? விலங்குகளாக இருக்கும்போது யாருக்கும் எந்த உதவியும் செய்யலை. ஆனால் கூட்டமாக இருந்தோம். குட்டிகளுக்கு உணவு கொடுக்குறத விட வேறு எதுவும் பண்ணுறது கிடையாது. இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்த நாம் இப்போ மனிதராக மாறிட்டோம்ல. விலங்காக இருந்த நாம் மனிதராக மாறிய குரங்குகளாகிய நாம், நமக்கு இப்போ என்ன சந்தேகம் தெரியுமா? உதவி செய்கிறதுல தான் சந்தேகம். யாருக்கு உதவி செய்யணும், யார் சொன்னால் கேட்கணும், யார் சொன்னால் நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒரு அதை செய் இதை செய்யின்னு சொல்கிறாங்க. யாருக்கு நம்ம உதவி செய்யணும்? ஏன்னா பிற உயிரினங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசம் அதுதான், உதவி செய்கிறது தான். அப்படி இருக்கும்போது யாருக்கு உதவி செய்யணும்? பணத்தை கொடுத்து எனக்கு இதை செஞ்சு தான்னா, எனக்கு இந்த மண்ணை அள்ளி போடு, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னா செஞ்சிடுறாங்க மனுஷங்க. அப்போ பணம் கொடுத்தா நான் செய்வேன், பணம் கொடுத்தா எல்லாத்தையும் செய்யணுமா? எதையெல்லாம் செய்யக்கூடாது? பணம் கொடுத்தா கூட செய்யக்கூடாத வேலைகள்லாம் இருக்குது. நான் எவ்வளோ தான் கோடி ரூபா பணம் கொடுத்தாலும் சில வேலைகளை நான் செய்யவே மாட்டேன் அப்படிங்கிற அந்த கொள்கை. சிலர் பணம் கொடுத்தா எல்லாத்தையும் செய்வாங்க. அப்போ பணம் கொடுத்தா கூட எல்லாத்தையும் செய்யக்கூடாதுங்கிறது கூட ஒரு மனிதர்களுக்கு தேவையான ஒரு பாடமாகவும் படிப்பினையாகவும் இருக்குது. அதுபோல் யார் சொன்னாலும் செஞ்சிடக்கூடாது. அம்மா உனக்கு பிடிச்சவங்க சொன்னால் தான் செய்யணும். பிடிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் செய்யணுமே தவிர பிடிக்காதவங்க சொல்கிறதெல்லாம் செஞ்சிட்ருக்கூடாது. அது மாதிரி அப்படி இதெல்லாம் மனுஷங்க கற்றுக்குறாங்க. இதில் தான் மனிதர்களுக்கு பிரச்சனை. பணம் கொடுத்து வேலை வாங்குறதுல அதை யார் சொன்னால் செய்யணும் அப்படிங்கிறது தெரில. வன்முறைக்கு பயந்து வேலை செய்கிறாங்க. உண்மையிலே நம்ம பிடிச்சி தான் வேலை செய்கிறோமா? பயந்து போய் வேலை செய்கிறோம். பேராசையினால் வேலை செய்கிறோம். பேராசையினால் நம்ம என்ன பண்ணுறோம்? மான மரியாதையை விட்டுட்டு பிறர் சொல்கிற வேலையெல்லாம் நம்ம செய்கிறோம். ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறதோ, ஆஃபீஸில் வேலை பார்க்குறதோ, இது நம்ம வாழணுமே அப்படிங்கிற பயத்தில் சம்பளம் வேணும், பணம் வேணும், அதை சம்பாதிக்கும். அப்போ யார் வேணாலும் எதை சொன்னாலும் எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் செய்வேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி உதவி செய்கிறதுல மனிதர்களுக்கு இருக்கிற அந்த குழப்பங்கள் இருக்குல்ல, அது இப்போ நீங்க போகுது. எப்படி அப்படின்னா, இந்த தொழிலில் பிறருக்கு கீழே இருந்து வேலை பார்க்காத, சம்பளத்துக்கு வேலை பார்க்காத, கூலிக்கு வேலை பார்க்காத, உன் தொழிலை நீ மட்டுமே செய். கூட்டாக தொழிலை செய்யாத, குடும்பமாக தொழிலை செய்யாத, தனித்தனியாக தொழிலை செய். அப்போ தான் அந்த தொழில் எளிதாக இருக்கும். பிறருடைய உதவி இல்லாமல் உன் தொழிலை செய். ஒருவேளை பிறருடைய உதவி உனக்கு தேவைப்பட்டது, தவிர்க்கவே முடியலைன்னா மட்டும் பிறரிடமிருந்து உதவி, அதுவும் பிடிச்சவங்ககிட்ட இருந்து தான் உதவி வேணும். ஆனால் அவங்களுக்கு கூலி கொடுக்கக்கூடாது. கூலி கொடுத்துட்டு அவங்க அந்நியராகிடுறாங்க. பிடிச்சவங்ககிட்ட இருந்து உதவி தான் கேட்கணும். உன் நண்பர்கிட்ட இருந்து. ஒருவேளை உங்கள் அப்பா கூட பிடிக்காமல் போகலாம். அப்பா அவர்கிட்ட கேட்கக்கூடாது. உங்கள் பையன், நீ ஒரு அப்பாவாக இருந்து உன் பையன் உனக்கு பிடிக்கலை அப்படின்னா அவங்க பிடிச்ச பையன்கிட்ட போய் உன் உதவியை கேளு. அப்பாவாக இருந்தால் கூட பிடித்தவர்களிடம் உதவியை கேளு. அந்த மாதிரி உதவியாக தான் கேட்கணும். கூலி கொடுத்து வேலை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை வச்சுக்கூடாது. தனித்தனியாக வேலை பார்க்கணும். அப்போ தான் வேலைகள் எல்லாமே எளிதாக மாறும். கூட்டாக வேலை செய்யும்போது அந்த வேலை கஷ்டமாக மாறும்.
அப்படி தான் இந்த உலகம் பாருங்கள், இந்த பிரம்மாண்டமான உலகம் கூட்டாக ஒற்றுமையாக சேர்ந்து உருவாக்கிய உலகம். இது ஆபத்து நிறைந்த உலகம், அழிவுகள் சேர்ந்த உலகம். அப்போ பிறரோட நம்ம ஒன்று சேரவே கூடாது ஒரு தொழிலை சேரும்போது. ஏன்னா ஒற்றுமையாக ஒரு தொழிலை செய்யும்போது அங்கே ஒற்றுமை இருக்கவே இருக்குது. ஒன்றை ஒருத்தர் வேலை வாங்குவார், உனக்கு மேலே ஒருத்தர் இருப்பார், உன்னை விட திறமையானவங்க உன்னை விட பெரிய ஆள் மாதிரி காட்டிப்பாங்க. அதனால் தொழிலில் ஒற்றுமை என்பது இல்லவே இல்லை. அங்கே திறமையானவங்க உன்னை விட பெரிய ஆளாக காட்டிப்பாங்க. அந்த ஏற்றத்தாழ்வு என்பது அங்கே வந்துவிடும். உன்னை வேலை வாங்குகிறவர்கள் உயர்ந்த பதவியில் இருப்பார்கள். அதனால் தொழிலில் நீ ஒற்றுமையாக இருக்கிறது நல்லது. அங்கே ஒற்றுமைங்கிறதே கிடையாது, அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கும், அங்கே வேற்றுமை இருக்கும். உயர்ந்தவர் தாழ்ந்தவர், திறமையில் உயர்ந்தவர், திறமையில் அதிகமானவர் குறைந்தவர் அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வு கண்டிப்பாக அங்கே இருக்கும். அதில் போய் அதனால் தொழிலில் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்காத. அங்கே நீ ஒன்று உயர்த்தப்படுவ, உங்கள்கிட்ட நிறைய திறமை இருந்தால் ஒன்றை உயர்த்துவாங்க, திறமை குறைவாக இருந்தால் தாழ்த்தப்படுவார்கள். திறமை உயர்வார் உன்கிட்ட அதிகமாக இருக்குது, ஒன்றை நீ உயர்ந்துட்ட அப்படிங்கிறனாலே அதை நியாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா உனக்கு ஒருவேளை நீ திறமை குறையும் போது உனக்கு வயசாகிடுச்சுன்னா ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க, நீ வேலை செய்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்றுவாங்க. கூட்டாக தொழில் செய்யும்போது நீ உனக்கு உயர்ந்த பதவி, உன்கிட்ட திறமை நிறைய இருக்குப்பா, உனக்கு உயர்ந்த பதவி கொடுத்தாங்க, அடடே பரவாயில்ல நல்ல மரியாதை கிடைச்சிது அப்படின்னு சொல்லி நீ செய்கிற. ஒரு வயசுக்கு ஆனதுக்கப்புறம் நீ வேலை செய்கிறக்கே லாய்க்குன்னா ஒன்று அனுப்பிச்சிடுவாங்க. உனக்கு ஒரு வேலையும் தெரியல, வயசாகி போச்சு, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னோம். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது அதெல்லாம் கிடையாது, இப்போ நீ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் எப்போவுமே பிறரை சார்ந்து ஒற்றுமையாக தொழில் செய்யவே கூடாது. தன்னந்தனியாக விவசாயம் பார்க்கணும். நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணணும். இது எனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலம், இதில் எனக்கு தேவையான உணவை நான் உற்பத்தி செய்வேன். எனக்கு தேவையான கால்நடைகளை நான் வளர்ப்பேன், மீன் வளர்ப்பேன். நான் யாருக்கிட்டேருந்து வேலை பார்க்கல, நான் யாரையும் வேலை வாங்கலை. அப்போ என்னை யாரும் வேலையை விட்டு அனுப்ப முடியாது, என்னை யாரும் வேலை வாங்க முடியாது. நான் இறந்தால் மட்டும்தான் நான் எனது பணியிலிருந்து விடுபடுவேன். இன்னொருத்தருடைய ஆதரவோ அல்லது அங்கீகாரமோ அனுமதியோ நான் வேலை செய்வதற்கு தேவையே இல்லை. தனியாக வேலை பார்க்கும்போது மட்டும்தான். கூட்டாக வேலை பார்த்தால் என்ன வரும், 58 வயசில் நீ வேலைக்கு லாய்க்கலைன்னு உன்னை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு அப்போ வேலையே இல்லாமல் இருந்தால் உனக்கு மரியாதையே இல்லாமல் போயிடும், தாழ்வு மனப்பான்மை தான் வரும். அப்போ சீக்கிரமாக இறந்து போயிடுவீங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகரிக்கும். எதுவுமே செய்யலைன்னா எதுக்கு தான் நீ உயிரோடு இருக்க, சீக்கிரம் செத்து போகலாம். ஒரு நாள்களை நேரத்தை கடத்துறதே பெரிய இதுவாக இருக்கும். சீக்கிரமாக செத்து போயிடலாம், மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கடமையில் கவனம் இருக்கணும். அப்படின்னா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலையில் கவனம் இருக்க வேண்டும். அப்போ தான் அதிக காலம் உயிர் வாழ்வோம். நீங்கள் வேலையே செய்யாமல் வீட்டில் போய் ரிட்டையர்ட் ஆகி உட்காந்துட்டிங்கன்னா அப்போ மரணத்தை தான் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. என்னடா போர் அடிக்குது, இன்னும் ஒவ்வொரு நாளையும் போக்குற இதுக்கு செத்தே போயிடலாம் அப்படி தான் தோணும். அப்போ இதைத்தான் மனிதர்கள் கற்றுக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்த உதவி எப்படி தொழில் செய்யணும், தொழிலை எப்படி செய்யணும். அப்போது பிறர் சொன்னால் செய்கிறது எங்கே தெரியுமா, உறவுகளில், குடும்பத்தில், அப்பா அம்மா பிடிச்சவங்க சொன்னால் மட்டும்தான், அன்பின் காரணமாக தான் பிறர் சொல்வதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலில் போய் அதிகாரத்தை காட்டி கூலியை கொடுத்து உங்கள்கிட்ட வேலை வாங்குறதுக்கு நீங்கள் சம்மதிக்கவே கூடாது. அன்பு பாசத்தை அடிப்படையாக கொண்டு, உறவுமுறை அடிப்படையாக கொண்டு கேட்குற வேலையை மட்டும்தான் பிறர் கேட்குற வேலை. அதுவும் 5 நிமிஷம் கொஞ்ச நேரத்தில் செய்கிற வேலை, அதை அப்படி தான் செய்யணும். ரொம்ப நேரம் செய்கிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப நேரம் கூட நீங்கள் உதவியாக செய்கிறீங்க, உங்கள் நண்பருக்கு யாருக்கும் உதவியாக நினச்சி செஞ்சால் கூட ரொம்ப நேரம் செய்யக்கூடாது. 10-15-20 நிமிஷம், அதுதான் உதவின்னா அது கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடியது. இதுதான் மனிதர்கள் பிறருக்கு செய்கிற உதவியாக இருக்குமே தவிர கூலிக்காக யாருக்கும் வேலை பார்க்கக்கூடாது. தொழிலை ஒற்றுமையாக செய்யக்கூடாது, தனித்தனியாக செய்யணும். பிறர் சொன்னால் செய்யணுன்னா அது குடும்ப உறவுகள் பிடிச்சவங்க சொன்னால் மட்டும்தான் பிறர் சொன்னால் செய்யணும். அதுவும் கூலிக்காக செய்யக்கூடாது, அன்பிற்காக செய்ய வேண்டும். ஒருவருக்கொருவர் செய்து கொள்ள வேண்டும். எப்போவும் இவர் தான் உதவி செய்வார், இவர் கேட்பா அப்படிலாம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி உதவி செஞ்சுக்க வேண்டியதான். இதுதான் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மனிதர்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஏன் சண்டைகள்லாம் வருது, வன்முறை வருது எப்படின்னா, எப்படி வாழணும்னு தெரில, எப்படி வேலை வாங்கணும்னு தெரில, தொழிலில் எப்படி. இப்போ நான் சொல்கிற இந்த விதிமுறையை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பரிசோதனைகள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்குது. கடைசியில் இப்படி ஒரு உண்மையை கண்டுபிடிச்சிட்டாங்க மனுஷங்க. இனிமேல் மனுஷங்க தனியாக தான் தொழில் செய்ய போகிறாங்க. இனிமேல் வர பசங்க இன்னொருத்தர் கீழேருந்து வேலை பார்க்க மாட்டாங்க, இன்னொருத்தரையும் வேலை வாங்க பிடிக்காது அவங்களுக்கு தொழிலில். அதனால் தனித்தனியாக வேலை செய்ய போகிறாங்க. தற்சார்பு வாழ்க்கை முறை அதனால் தான் வரப்போகிறது. அதனாலேயே தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம், பிறரை வேலை வாங்கி உருவாக்கப்பட்ட இந்த இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழக்கப் போகிறது 2040க்கு பிறகு படிப்படியாக.